Hi and welcome to Easy Spoken English Kanji. இன்னைக்கு நம்ம வீடியோ லெசன்ல ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் நம்ம டெய்லி லைஃப்ல ரொம்ப கேஷுவலா யூஸ் பண்ற தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஸோ வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஒரு சாதாரண உரையாடலா தொடங்கியது பெரிய வாக்குவாதமா மாறுச்சு. ஏதோ ஒண்ணு பெரிய வாக்குவாதமா மாறுச்சுன்னு சொல்றோம். ஓகே, இது பெரிய வாக்குவாதமா மாறுச்சுன்னு வச்சுக்கலாம். This turned into a big argument அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த this இதுன்னு சொல்ற இடத்துல தான் நம்ம இங்க ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கோம். அந்த கிளாஸ் என்னன்னு வந்திருக்குன்னு பாருங்க. ஒரு சாதாரண உரையாடலா தொடங்கியது. ஓகே, ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனா தொடங்கினது பெரிய ஆர்கியூமெண்டா மாறுச்சு அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஒரு கேஷுவல் கான்வர்சேஷனா தொடங்கினது அப்படின்றது இங்கிலீஷ்ல வாட் வச்சு நம்ம சொல்லலாம். வாட் கிளாஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ திஸ் அப்படின்னு இருக்க இடத்துல நம்ம இந்த என்டையர் கிளாஸை பிளேஸ் பண்ண போறோம். அதுதான் இந்த சென்டென்ஸோடைய சப்ஜெக்டா ஆக்ட் பண்ணுது. ஓகே, வாட் ஜஸ்ட் ஸ்டார்டட் அஸ் அ கேஷுவல் கான்வர்சேஷன் டர்ன்ட் இன்டு அ பிக் ஆர்கியூமெண்ட். சென்டென்ஸோடைய சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட் பிளேஸ்ல வாட் கிளாஸ் இருக்கு, turnedன்றது verb and the remaining is the complement of the sentence. So just subject placeல noun or pronoun எழுதாம இங்க what யூஸ் பண்ணி ஒரு clause எழுதியிருக்கோம். ஓகே, ஸோ இது ரிலேட்டடான சில டிவி ஷோ கிளிப்பிங்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். What started as an awesome day has become like a real bummer. What started as an awesome day has become like a real bummer. What started as a peaceful retreat in her hometown had now become a mission for Annaline. What started as a peaceful retreat in her hometown had now become a mission for Annaline. ஆல்ரைட், செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. முதல்ல ஈஸியா இருந்தது கஷ்டமா மாறுச்சு, மிகவும் கஷ்டமா மாறுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேயும் ஏதோ ஒன்று கஷ்டமா மாறுச்சுன்னு சொல்றோம். அந்த இது கஷ்டமா மாறுச்சு இதுன்ற இடத்துல தான் வாட் கிளாஸ் யூஸ் பண்ண போறோம். முதலில் எளிதாக தோன்றியது, வாட் லுக்ட் ஈஸி அட் ஃபர்ஸ்ட். இந்த இடத்துல லுக்டுக்கு பதிலாக சீம்டு கூட யூஸ் பண்ணலாம். வாட் சீம்டு ஈஸி அட் ஃபர்ஸ்ட் கூட யூஸ் பண்ணலாம். வாட் லுக்ட் ஈஸி அட் ஃபர்ஸ்ட் turned out to be very difficult, turned out to be very complicated, very tough. இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். ஓகே, what looked easy at first turned out to be very difficult. சேம் பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. சரியான தேர்வு என்று நான் நினைத்தது தவறு என்று நிரூபணம் ஆனது. ரைட் சாய்ஸ்னு நான் நினைச்சது தப்புன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேயும் வாட் கிளாஸ் தான் வச்சு தான் நம்ம சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாட் ஐ தாட் வாஸ் த ரைட் சாய்ஸ். சரியான தேர்வு என்று நான் நினைத்தது. வாட் ஐ தாட் வாஸ் த ரைட் சாய்ஸ் ப்ரூவ்ட் டு பி அ மிஸ்டேக். ஓகே, தவறு என்று நிரூபணமானது. ஸோ ப்ரூவ் டு பி அ மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். வாட் ஐ தாட் வாஸ் த ரைட் சாய்ஸ் ப்ரூவ் டு பி அ மிஸ்டேக். டர்ன்ட் அவுட் டு பி அ மிஸ்டேக்னு கூட சொல்லலாம் இந்த இடத்துலையும். ஓகே, நிரூபணமானது ப்ரூவ் ஆனதுன்னு சொன்னதுனால ப்ரூவ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் சரியான தேர்வு நினைச்சது தப்பா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா turned outே யூஸ் பண்ணலாம். turned out to be a mistake. Alright, what I thought was the right choice proved to be a mistake. Fourth one பாருங்க. சிறிய பிரச்சனையாக தோன்றுவது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். ஸோ நம்ம பேசும்போது சொல்லுவோம்ல, இப்ப சின்ன பிரச்சனையா தெரியறது பின்னாடி பெரிய பிரச்சனையா மாறும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பார்த்துக்கோ. அந்த மாதிரி யாரையாவது வார்ன் பண்றதுக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சென்டென்ஸ் இது. ஸோ சிறிய பிரச்சனையாக தோன்றுவது, what seems like a small problem will become a huge issue. will become a huge issue. கண்டிப்பா மாறும்னு சொன்னீங்கன்னா will become சொல்லலாம். மாறலாம், மாறக்கூடும் அந்த மாதிரி டோன்ல சொல்லும்போது could become, would become இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். what seems like a small problem could become a huge issue அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆல்ரைட், and the last example for today is ஒரு காலத்துல நம்மள ஒன்றிணைத்தது இப்போ நம்மள பிரிக்குது. ஓகே, ஒரு காலத்துல நம்மளை யுனைட் பண்ணது, நம்மளை ஒன்னா வச்சிருந்தது, இப்போ நம்மளை பிரிக்குதுன்னு சொல்றோம். வாட் ஒன்ஸ் யுனைடட் அஸ் இஸ் நவ் டிவைடிங் அஸ். ஓகே, வாட் ஒன்ஸ் ஒரு காலத்துலன்னு சொல்றத ஒன்ஸ்ன்னு சொன்னாவே போதும். வாட் ஒன்ஸ் யுனைடட் அஸ் ஒரு காலத்துல நம்மளை ஒன்னா வச்சிருந்தது, ஒன்றிணைத்தது, இப்போ நம்மளை பிரிக்குது, இஸ் நவ் டிவைடிங் அஸ். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சென்டென்சஸ் நீங்க பார்த்துருக்கீங்களா, நீங்க டெய்லி லைஃப்ல யூஸ் பண்றீங்களா அப்படின்றதே எனக்கு காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இதே பேட்டர்ன்ல சில எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.